ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஷென்யூ. இப்போ இவ ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டுருக்கா. அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாரும் புலம்பிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போகிறாங்க. இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்குள்ள மண்டு பீச்சுக்கும் போகலாம் அப்படின்னு அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கா. அடுத்து நம்ம ஹீரோன் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ இவன் இப்படி போயிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த கம்பெனியோட பாஸுமே இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ கு. இப்போங்க உட்காந்துருக்க ஹையர் ஆஃபீஸர் எல்லாரும் இவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவளே எல்லா பதிலும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ ரொம்ப ஸ்மார்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்க்குறான். இப்போ அவங்க ஹீரோன் கிட்ட மறுபடியும் கேள்வியாக கேட்டுட்டு இருக்க. அவள் பதில் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இப்படியே கட் பண்ண 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவ ஹீரோவோட காரில் தான் உட்காந்துருக்கா. ஹீரோக்கு அசிஸ்டண்டாக இவ செலக்ட் ஆயிட்டா. இப்போ ஹீரோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்க. முன்னாடி ஹீரோவோட 2 அசிஸ்டண்ட் உட்காந்துருக்காங்க. இவன் பசங்களில் அசிஸ்டண்ட், இவன் பொண்ணுங்களில் அசிஸ்டண்ட். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கார்லேயே படுத்து தூங்கிடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டை எடுத்து அவன் அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு சரி நாளைக்கு என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவன் ஹீரோவோட கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விட இவன் கண்ணு முழிச்சிடறா. இது சாரோட கோட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா இவளோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இவளோட அப்பாவும் சித்தியும் பணத்துக்காக ஹீரோனை விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க ஷென்னுக்கு மட்டும் அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, மில்லியன் கணக்கில் நமக்கு டௌரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஏதாவது அவளை நம்ம ஒத்துக்க வச்சே ஆகணும்னு சொல்ல அவள் சாதாரணமாக ஒத்துக்க மாட்டாமா. அவளை ஒத்துக்க வைக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேக்கு வாங்கிட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவளோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளுக்கு அவங்க ஆன்டி தான் கால் பண்ணாங்க. ஓ தங்கச்சியை நாங்கள் இந்த ஹோட்டலில் கடத்தி வச்சிருக்கோம், அவள் உனக்கு நல்லபடியாக வேணா நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரமாக இந்த ஹோட்டலுக்கு கிளம்பி வா, ரூம் நம்பர் 612ன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றியே ஆகணும்னு இவன் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த ஹோட்டலில் ஹீரோவின் ஃபியான்சி கூட இருக்கான். இப்போ ஹீரோ பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டு இருக்கா. அது பார்த்தோன்னே நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. இப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் கோபத்தோட அந்த இடத்த விட்டு அவளோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறா. இப்போ அவங்க சொன்ன இடத்துக்கு பார்க்க அவளோட தங்கச்சியை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு தங்கச்சியை விட்டுருங்கன்னு சொல்ல இங்கே பாருமா உனக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியாக பாரு, வரதட்சணை எங்களுக்கு 1 மில்லியன் தரேன்னு சொல்லியிருக்காரு, நீ அந்த பையன் கூட போனாதான் உன் தங்கச்சியை விடுவோம், இல்லைனா கண்டிப்பாக உன் தங்கச்சியை விட மாட்டோன்னு இவனுங்க எல்லாம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. சரி நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், தங்கச்சியை விடுங்கன்னு சொல்ல அவங்கள விட்டுடுறாங்க. இப்போ தங்கச்சி வேகமாக ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருடி நான் சிக்னல் கொடுப்பேன், சிக்னல் கொடுத்த கையோட இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும், வெளியில சாங்கன்னு ஒரு பையன் இருப்பான், அவன் உன்னை காப்பாற்றுவான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சிக்கு இப்படி சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா வாட்சில் போகலான்னு அவளோட இடுப்பில் கையை போட்டு கூட்டு போகலான்னு பார்க்க இவங்க உள்ள கிளாஸ் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி வராங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக அவங்களோட ஆளுங்களாக தான் நிற்கிறாங்க. அது பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா, அவங்க ஏன் வீட்டு போனுங்க, அவங்கள விற்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு சொல்ல தகுதி இருக்கா, அவ மேல கையை வச்சுனா அவ்வளவுதான், நான் யாருன்னு தெரியும்ல, ஒழுங்கா அவங்க 2 பேரையும் விடுங்கடான்னு ஹீரோ அவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா பாஸ் இந்த இடத்துல இப்படி நீங்க உங்களை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி கேட்டவொன்னே ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போயிருப்பான் இல்லையா, அப்படி போகும்போது அவன் ஹீரோயின் போறதை பார்த்துருப்பான், அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். உன்னோட வாய்ஸ் அந்த ரூம்குள்ளேருந்து வர்றதை கேட்டுச்சு, அதனாலதான் உள்ள வந்து பார்த்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூ பாஸ், என்னோட தங்கச்சியை காப்பாற்றி பெரிய உதவி பண்ணிட்டீங்க, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்ல சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன ஹீரோ உங்களை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். பாஸ் உங்க தாத்தா அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு, வீட்டுக்கு வாங்க, உடனே வரணுமா, என்னன்னு தெரியல கோவமா இருக்காருன்னு சொல்ல சரி நான் வர்றேன்னு ஹீரோ கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்தவொடனே தாத்தா என்ன செய்றானா, அந்த ஜூ குடும்பத்தோட பொண்ணை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணோட சம்மந்தம் நமக்கு ரொம்ப முக்கியன்றதை மறந்துடுறதுன்னு சொல்ல இல்ல தாத்தா கம்பெனில ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு நான் என்ன சொல்றேன்னா அதை ஃபாலோ பண்றது மட்டும்தான் உன்னோட வேலை, அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லி இவரு பேசிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பற்றி கவலைப்படுறீங்க, என்னை பற்றி கவலைப்பட மாட்டீங்களான்னு சொல்ல போது வாய முடு, நீ யாருன்றத மறந்துடாத,
பெரியவங்க முன்னாடி எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும்தான் கேட்கணும். இந்த எதிர்த்து பேசுற தைரியம் யார் உனக்கு கொடுத்தது? போய் கம்பை எடுத்துட்டு வாங்கடா, எதிர்த்து பேசினதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க தாத்தாவோட ஆளுங்களும் ஹீரோவை போட்டு கண்ணா பின்னா நடிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த குடும்பத்துக்கு இல்லீகலா பிறந்த பையன், அதனாலே தாத்தாக்கு இவனை சுத்தமா பிடிக்காது. இப்ப தாத்தாவோட ஆளுங்க எல்லாரும் ஹீரோவை போட்டு கண்ணா பின்னா நடிச்சிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி பாத்தீங்கன்னா, அக்கா என்ன மன்னிச்சிரு, என்ன வச்சுதான் அவங்க ஒண்ணு பிடிக்க ட்ரை பண்ணாங்க, எல்லாம் என்னாலதான் சொல்ல, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இதை பத்தி கவலைப்படாத, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட போகாத, அவங்க யாரும் நல்லவங்க கிடையாது, இதுக்கப்புறம் நீ என் கூடவே தங்கிக்கன்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல இருக்க, ஹீரோவும் அதே இடத்துல தான் இருக்கான். வந்து பார்த்தா ஹீரோ அவங்க தாத்தாவோட ஆளுங்க கிட்ட அடி வாங்கி ஃபீவர்ல கிடக்குறான். இவன் இப்படி கிடைக்கிறத பார்த்தவொன்னே பிரசிடென்ட் சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு இவ ஹீரோக்காக ஃபீவர் போறதுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இருக்க, ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இல்லை பாத்தீங்கன்னா பாஸுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, ஒரு மாதிரி இருக்காரு, போய் ஐஸ் தண்ணியாவது எடுத்துட்டு வரலான்னு இவ போக பார்க்க ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடான்னு முதுக பார்த்தா முதுகு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. இப்ப அந்த காயம் எல்லாத்துக்கும் மருந்து போட்டுட்டு ஹீரோவை தூங்க வச்சுட்டு அவளும் பக்கத்துலயே படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்க இவ இதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ இப்படி படுத்து தூங்குறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நைட்டு நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நைட்டு போதையில இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டேனா, இப்படி பண்றது தப்பு, கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு சமமாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விட ஹீரோயின் கண்ணு முழிச்சிடறா. இப்போ அவ டக்குன்னு எந்திரிக்க ஹீரோவோட மூக்கிலே இடிச்சிடறா. அதை பார்த்தோன்னா ஐயோ அம்மான அவன் கத்திட்டு இருக்க, பாஸ் மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன்னு இவ சாரி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தியா, நீ எப்படி ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பாஸ் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் குடியிருக்கேன், எல்லா லைட்டும் ஆஃபில் இருந்துச்சா, ஆனால் 27வது ஃப்ளோரில் மட்டும் லைட் எரிஞ்சுது, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன், வந்து பார்த்தா நீங்கள் ஃபீவரில் இருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு டேப்லெட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க, நைட்டு ஃபுல்லாக நீ இங்கே இருந்திருக்க, அதனால வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வரா. இப்போ அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, எந்த ஒரு பாஸுக்கும் செக்ரட்டரி அவங்களோட பர்சனல் லைஃப்பில் தலையிறது சுத்தமாக பிடிக்காது, இதுக்கப்புறம் அவரை விட்டு தள்ளி இருக்கதா எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவளோட ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணி பார்க்க அவள் ட்ரெஸ்ஸில் ஹீரோவோட ஸ்மெல் தான் வருது. அது பார்த்தவொடனே இவ ஹீரோ பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி என் தாத்தா சொத்தை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கங்கடான்னு சொல்ல அவனுங்களும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் கார் பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த பையன் தான் வரான். இப்போ வந்து ஏண்டி அன்னைக்கு நீ பாட்டுக்கே மண்டையில் அடிச்சுட்டு ஓடி போயிட்ட, என் மண்டையில் உள்ள எலும்பே தெரிஞ்சிருச்சு தெரியுமா, உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும், ஒழுங்கா வந்து என் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும், எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நீ விருப்பம் இல்லாட்டியும் உன் அப்பா என்கிட்டேருந்து காசை வாங்கிட்டான், அந்த காசுக்காக நீ கூட ஒன்றா வாழ்ந்தாகணும் வாடின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த பையனோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. இந்த பையனோட குடும்பம் கொஞ்சம் பணக்கார குடும்பம் போல. இப்போ ஹீரோனோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை கட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமே உங்க குடும்பத்துக்கு பேர பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்றனா, இங்க பாருங்க தாத்தா, உங்க பேரை ஜுவாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோம் அங்க சித்தி பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு இதை தெரியாம பேசுறா, அமைதியா வாய மூடிட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போடின்னு சொல்ல இவ்வளவு சரின்னு அந்த ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்றா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு தலை சுத்துது. என்னடான்னு பார்த்தா அந்த ஜூஸ்ல உங்க சித்தி எதையோ கலந்துட்டாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க தாத்தா, உங்க பேரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இவனோ பின்னாடியே வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நீ இன்னைக்கு எனக்கு தான் சொந்தமாக போற, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு அவன் இவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் அவனை அடிச்சு போட்டுட்டு நடந்து வர கரெக்டாக ஹீரோ மேலே இடிச்சிடறா. இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே, பாஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னவாக்க இவ போதையில கிடக்க, அவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஃபியான்ஸை விட்டு அவன் எனக்கு தான் சொந்தானா அவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு ஹீரோனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் கார்ல தான் இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேர்க்குது, எனக்கு உடம்பு ஃபுல்லாக சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவனோட சட்டையை கழட்டலான்னு பார்க்க, நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் அமைதியாயிருன்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், நீங்கள் தான் வேணும், நம்ம ரெண்டு பேரும் வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண, ஹீரோவும் அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்கா, ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்து இவ்வளோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட் இவ்வளோ கிஸ் பண்ணா இல்லையா, அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நைட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவ ஹீரோவோட சட்டையை கட்டலான்னு வர ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலை கையில கொடுத்துட்டு, இந்த தண்ணியும் மேல நீயே ஊத்திக்க, என்னால ஒன்றும் பண்ண முடியாது பொடின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறேன், அவ ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டான், அவளை போய் இப்படி எல்லாம் நான் தப்பா யோசிக்கலாமா, உன் மனசை
கண்ட்ரோல் பண்ணடா அப்படின்னு ஹீரோ அவனே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்க அவனுக்கு தாத்தா தான் கால் பண்றாரு. அந்த கால் வந்தவொடனே ஹீரோ கிளம்பி அவனோட தாத்தாவை பாக்குறதுக்காக வர அவரை பாத்தீங்கன்னா கத்துறாரு. இங்க பாருடா, நேற்று ஜோ குடும்பத்தோட பொண்ணை போய் பார்க்க சொன்னேன், ஆனா அவளை பார்க்காம வந்துட்ட, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதனாலதான் அந்த பொண்ணை பார்க்க போலன்னு சொல்ல, அந்த பொண்ணை அவாய்ட் பண்ற நல்லாவே தெரியுது. நீ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட ஷேர் இல்லாம உன்னால பிரசிடென்டா இருக்க முடியாது, அந்த விஷயத்த மறந்துடாத. நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கேட்டுதான் ஆகணும். ஜோ குடும்பத்தோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ பிச்சைக்காரனுக்கு சமமாயிருவா அப்படின்னு சொல்லி தாத்தா ஹீரோவை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ அவரை இப்படி மிரட்டினவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி நேராக இவ்வளோ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர இவ மயக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சிடா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தெளிஞ்சிருச்சு பாஸ், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு உடம்பு பரவாயில்லையா, நல்லதானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா பாஸ் இருக்கேன், 2வது தடவை எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, சரி நல்லா ரெஸ்ட். ஒருவேளை உனக்கு உடம்பு இன்னும் சரியாகுத மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம், லீவ் எடுத்துட்டு அடுத்த நாள் வான்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு சொல்றா. இப்போ ஹீரோவில் கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டில் ட்ராப் பண்ண இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னை 2 டைம் காப்பாற்றிருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு என் கூட ஒன்றா சேர்ந்து சாப்பிடல, என்னோட ட்ரீட்டு நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு வரான். இப்போ அப்படியே கட் பண்ண 2 பேரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவளும் சரக்கு அடிச்சிட்டு இருக்க, 2 பேரும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் போதையில எந்திரிச்சு நடந்து வரலான்னு பார்க்க கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறா. இவன் இப்படி விழுந்ததுல ஹீரோவை கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோ இவ்வளோ எவ்வளோ க்ளோஸாக பார்த்தவொன்னே அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவில் தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்க எவ்வளோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடா. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, உன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஏன்னா உன்னோட கிச்சனில் எது எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, வா போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக எவ்வளோ வெக்கப்பட்டுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துடா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு லைட்டாக அடைச்சிக்குது. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணியை கொடுத்துட்டு பார்த்து பொறுமையாக சாப்பிடுன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக டேப்லெட் எடுத்து வச்சுட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவளோட முகமே வாடி போயிடுது. இப்போ ஹீரோயின் அந்த டேப்லெட் எடுத்து போட்டு, இங்கே பாருங்க பாஸ், நேற்று நைட்டு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், தப்பு என் மேலே தான், என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம 2 பேரும் நம்ம வேலையை பார்க்கலாம், நான் உங்களுக்கு நல்ல அசிஸ்டண்டாக மட்டும் இருப்பேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட செக் புக் எடுத்து இந்த பணத்தை காம்பன்சேஷனாக வச்சுக்கன்னு சொல்லி அவன் எழுதி கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட பணத்துக்காக உன் கூட ஒன்றா இருந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் இந்த செக் புக்கை கிழிச்சு போட்டுறா. நீங்கள் எனக்கு காம்பன்சேஷனாக பணம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, சம்பளம் ஒழுங்காக கொடுத்தா அதுவே போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இவன் இப்படி பண்ணதை பார்த்தவொடனே ஹீரோவோட முகம் மாறி போயிருது. இப்போ ஹீரோயின் ரெடியானதுக்கப்புறம் அவளோட ஆஃபீஸில் வந்து அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்க. அவளுக்கு இடுப்பு வலிக்குது. அது பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, என்னடி ஆச்சு, இடுப்பு வலிக்குதா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, நேற்று நைட்டு ஏதோ சம்பவம் நடந்துச்சான்னு அவள் கலாய்ச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லடின்னு இவ பேசிட்டு இருக்கா. அவளால் இடுப்பு வலி தாங்கவே முடியல. அப்புறமா வேலை பார்க்கலாம் வந்து உட்காருன்னு சொல்ல இவ்வளோ வந்து அவளோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி உட்காந்துட்டு நேற்று நைட்டு ஹீரோ கூட இருந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தது ஒரு கனவு மட்டும்தான். இதை பற்றி மறுபடியும் யோசிச்சுட்டு மனசில் ஆசையை வளர்த்துக்காம இருக்கிறது தான் நல்லது. என்னதான் இந்த ஆள் கொஞ்சம் வெளியே சிடுன்னு இருந்தாலும் உள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஏய் நியூ இயர் வரப்போகுது, பாசுக்கிட்ட என்ன லீவு கேட்காம இருக்க, போய் லீவ் கேட்டு வா, நாங்கள் எல்லாரும் கேட்டுட்டோன்னு சொல்ல சரி நான் கேட்டு வரேன், இவ ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் நியூ இயர் வருது, எனக்கு லீவ் வேணும்னு சொல்ல தாராளமாக லீவ் எடுத்துக்க, ஆனால் இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்டை நீ சரி பார்த்தே ஆகணும், நாளைக்கு நான் ஃபாரின் போகணும், அதனால இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னடி லீவ் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, லீவு கொடுக்கல, டாக்குமெண்ட்டை தான் கொடுத்தாரு பாருன்னு இவ டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு இருக்க. சரி உன்னோட பேட் லக், என்ன பண்றது, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கம்பெனியில் உட்காந்து ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி ஓவர் டைம் பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, முடிச்சிட்டேன் பாஸ் இந்தாங்க நீ இவ டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், இதை சாங் கிட்ட கொடுத்துறேன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவரை பற்றி இனிமேல் யோசிக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இவ சாங்குக்கு கால் பண்ண அவனை பார்த்தீங்கன்னா நான் பாஸோட வீட்டில் இருக்கேன், நீ என்னை பார்க்க வரியா அப்படின்னு சொல்ல நான் இதுக்காக பார்க்க வரணும்னு இவ கேட்குறா. பாஸ் நாளைக்கு ஃபாரின் போறாரு, அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவன் தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்த உடனே டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க, இந்தாங்க டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்ல டாக்குமெண்ட் இருக்கட்டும், பாஸ் என்ன ஒயின் எடுத்துட்டு வர சொன்னாரு, ஆனா அந்த கேபினட்டோட கீ காணாம போச்சு, எங்க போய் நான் தேடுறது, கீ இருந்தா தான் அதை ஓபன் பண்ண முடியும்னு சொல்ல சரி நானும் தேடி பார்க்க ஹெல்ப் பண்றேன்னு இவ அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்க. டேபிளுக்கு கீழே கீயை கண்டுபிடிச்சிரா. ஒரு வழியா சாவியை எடுத்துட்டே பாருங்க அப்படின்னு சொல்ல சூப்பர், உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட, வெயிட் பண்ணு நான் போய் ஒயினை பேக் பண்ணிட்டு வரேன்னு இவன் இந்த கேபினெட்ல இருந்து காஸ்ட்லியான ஒயின் எடுத்துட்டு வந்து அதை பேக் பண்ணிட்டு இருக்க. இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்த உடனே இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல சாங் தான் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக வர சொன்னாரு, அவர் மேல ஒயின் பேக் பண்ணிட்டு இருக்காருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா இந்தா கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி அவளுக்கு தண்ணியை கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சாங் தான் வரான். இப்ப வந்து என்ன சொல்றானா, பாஸ் எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் உடனே போய் ஆகணும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, அவர் எமர்ஜென்சி ரூம்ல இருக்காரு, நீங்களே உங்க திங்ஸ் பேக் பண்ணிக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்ல சரி நான் பாத்துக்கிறேன், நீ போய் உங்க அப்பாவை பாருன்னு சொல்ல அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி சாங்கோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவருக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் நடக்கணும், நல்ல டாக்டரை பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் உண்மையாகவே அவரோட எம்ப்ளாயிஸ் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இவ போக பார்க்க ஹீரோனோட வயிறு சவுண்டு போடுது. அது பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் பாஸ் ஓவர் டைம் பார்த்ததுனால நான் சாப்பிட மறந்துட்டேன், லைட்டாக பசிக்குதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அவளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ அவ இப்படி சாப்பிட்டுட்டு உண்மையாகவே நீங்கள் சமைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு பாஸ், நான் கூட இப்படிலாம் சமைக்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ் நீங்கள் இப்போ தானே ஃபாரின்லேருந்து திரும்ப வந்திருக்கீங்க, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாம் ஃபாரினில் தானே ஹீரோ அவனை பற்றி சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி பாஸ் நான் கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோ அவளையே பார்க்குறான். இல்லை அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல என்ன ஒத்துக்க மாட்டேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஹீரோவில் கூட்டிட்டு பெட்ரூம்க்கு வந்துட்டான். இப்போ ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அவள் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறானா, எந்த தப்பை நான் மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேனோ அதே தப்பை தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து மறுபடியும் அவர் கூட ஒன்றா இருந்துட்டேன்னா ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியலையேன்னு இவன் எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவளுக்காக டவல் எடுத்துட்டு வந்து போய் குளிச்சுட்டு வா, நானே கூட்டிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு குளிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறா. இப்போ அவன் உள்ள வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, கண்ணை முழிச்சு பாருடி, அவர் ரொம்ப பெரிய கம்பெனிக்கு சிஇஓ, அவருக்கு உனக்கு கண்டிப்பா செட் ஆகுது, அவர் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துவாங்க, அதுல ஒரு பொண்ணு மாதிரி தான் நீயும், தயவு செஞ்சு அவர் மேல காதல்ல விழுகாதுன்னு இவ அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா பாஸ் இன்னைக்கு நீங்கள் ஃபாரினுக்கு போறீங்களா, என்னால் உங்கள் ஃப்ளைட்டுக்கு எதுவும் டைம் ஆயிடுச்சான்னு சொல்ல அதெல்லாம் டைம் ஆகலை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின்க்கு கிளம்பி போயிடுவேன், நீயும் வெக்கேஷனில் இருப்ப, உன்னோட ஹாலிடேவை நல்லபடியாக என்ஜாய் பண்ணேன்னு சொல்ல ஓகே பாஸ் நீங்களும் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வரும்போது உனக்காக கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ ஹீரோவை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒரு ஆளை பார்க்கறதுக்காக வந்திருக்க. நீ எது தேடி வந்தியோ அது இதில் தான் இருக்கு. இந்த ஹான்கோ குடும்பம் இருக்காங்களே அவங்க பண பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மொத்த கம்பெனி திவாலாயிடுச்சு, இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். நீ எதுக்காக வந்த, இந்த விஷயத்தை தேடி வரல, உனக்கு இந்த கம்பெனிக்கு பிரசிடெண்டாக இருக்க விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஆசை வேறுன்றது எனக்கு தெரியும்னு சொல்ல சரியா சொன்னீங்க, ஆனால் இப்போ அதை பற்றி பேசுறதுனால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவரை பார்த்தீங்கன்னா இங்கே பாருடா பழசை பற்றி யோசிச்சு எந்த பையனும் கிடையாது, இருக்கிறது என்னமோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பின்னு சொல்ல நீங்கள் ஏன் எங்கள் குடும்பத்தோட ஒட்டாமல் இருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன, வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டதுனால தான் யார் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சான்னு சொல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கணும் சொல்ல முடியாது, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு நடந்த துரோகத்தினால தான் நான் எல்லாரையும் விட்டு தனியாக இருக்கேன், பழசை யோசிச்சு பார்த்துட்டு என் வாழ்க்கையை கெடுத்துக்க விரும்பல, அதனால தான் எல்லாரையும் விட்டுட்டு நான் தனியாக வந்துட்டேன்னு இவர் பேசிகிட்டு இருக்க. ஹீரோவும் இவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஃபாரின் ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு இவரை பார்க்க தான் வந்திருக்கான்.
இவரை பார்த்து ஷேரை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தங்கச்சி கூட தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அக்கா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தாண்டி இருக்கேன் அக்கா, ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு காரணத்துக்காகவும் உன் கல்யாணத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, உனக்கு பிடிச்ச பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தங்கச்சிக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வர பார்த்தா நிறைய சாப்பாடு செஞ்சிருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே அக்கா எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு, சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோதா மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ் பார்த்தோன்னே நீ சாப்பிட்டுட்டே இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவளோட வீட்டுக்கு வெளியே வர வெளியில ஹீரோதா நிற்கிறான். நைட் ட்ரெஸ்ஸோட வந்துட்டியா, வந்து காரில் உட்காருன்னு சொல்ல இவ்வளோ காரில் உட்காந்துக்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இந்தான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஐயோ பாஸ் இதெல்லாம் காஸ்ட்லியான கிஃப்ட், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு வேளை உனக்கு பிடிக்கலன்னா வேற யாருக்காவது கொடுத்துரு, இல்லைனா வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு இவ கிஃப்ட்டை வாங்கி வச்சுக்கிறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா பாஸ் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் கிளம்பட்டுமான்னு சொல்ல சரி கிளம்புன்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஏய் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த இடத்த விட்டு போக ஹீரோ இவ்வளோ நினச்சி வைக்கப்பட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி வைக்கப்பட்டு இருக்க அவனுக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்ணுறாரு. இப்போ இவர் கால் பண்ணி நாளைக்கு ஜூ குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டுக்கு வராங்க, நீயும் வந்தாகணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல இவ்வளோ சரின்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவங்க தாத்தாவை பார்க்க வந்துட்டு இருக்க. தாத்தாவோட ஆளை பார்த்தீங்கன்னா ஜூ குடும்பத்தை சேர்ந்தவங்க அமெரிக்காலேருந்து திரும்ப வந்திருக்காங்க தெரியுமா, கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்பெஷலாக அவங்க வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் ஒரு சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஜூ குடும்பத்தோட பொண்ணை பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்து ஐஸ் வச்சுட்டு இருக்கா. என் வருங்கால மருமக ரொம்ப நல்லா வளர்ந்துட்டா, இந்த வீட்டுக்கு அவ தான் மருமகளாக வரணும், வேற யாரும் செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னீங்க, உங்க பேரனை பார்த்து கூட ரொம்ப வருஷம் ஆச்சு, அவனையும் நேரில் பார்த்துட்டா கல்யாணத்தை பற்றி பேச நல்லா இருக்குன்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோதா வரான். இப்போ ஹீரோ தாத்தாவை பார்த்தவொன்னு வணக்க வச்சுட்டு இருக்க. பையன் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டா பாருன்னு அவர் பேச ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த ஜோ குடும்பத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேரோட குடும்பமும் பவர்ஃபுல்லான குடும்பமா மாறிடும், அதுக்காக தான் இந்த கிழவே பிளான் பண்ணிட்டு இருக்கான், உன் பிளான் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை கட்டி பிடிச்சிட்டு ஹீரோவை நினச்சி வைக்கப்பட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு தாத்தா என்ன சொல்றாருன்னா நம்ம கார்டன் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அவளை கூட்டு போய் கார்டனு வீடெல்லாம் சுற்றி காட்டு, 2 பேரும் உட்காந்து மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்ல ஹீரோ சரின்னு முன்னாடி நடந்து போக இந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இவளை கூட்டிட்டு போகாம முன்னாடி போறதை பார்த்த உடனே இவளை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுல இவ ஹீரோவோட வீட்டுக்கு வந்தப்ப அந்த இடத்துல ஹீரோவை முட்டிக்கால் போட வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவ போய் அவங்க தாத்தா கிட்ட கேட்பா, தாத்தா அந்த பையன் யாரு, அவன் இதுக்காக முட்டிக்கால் போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவன் இந்த குடும்பத்துக்கு இல்லீகலா பிறந்த பையமா, உன் அங்கிளோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பையன் தான் அவன், மூத்த பையன் அன்எக்ஸ்பெக்டடா செத்து போயிட்டான், வாரிசுக்கு வேற வழி இல்லாம இவனை தான் கூட்டு வந்திருக்காங்க, இந்த பையனை உங்க ஆன்ட்டிக்கு சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் முட்டிக்கால் போட வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு முதல் தார இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட பையன் சின்ன வயசுல இறந்து போயிருப்பான். அவன் இறந்து போனதுனால உங்க வீட்டுக்கு வாரிசு இல்லாம போயிருக்கும், வேற வழி இல்லாம ஹீரோவை கூட்டிட்டு வந்து வாரிசா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பையிலேருந்து அவங்க முதல் தாரத்துக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது, அவனை அடிக்கிறது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ ஒரு இல்லீகலா பிறந்த பையன், உன்னால என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி இவ திமிருத்தனமா யோசிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட வர ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் சேர்ல உட்காந்துறான். இன்னும் நீ பாட்டுக்கு சேர்ல உட்காந்துட்ட, எனக்கு யாரு சேர் எடுத்து கொடுப்பா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. உனக்கு வேணும்னா நீயே உட்காருன்னு ஹீரோ சொல்றான். இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிடுசிடுன்னு இருக்கியப்பா அப்படின்னு அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நீ இப்போ சிஇஓவா இருக்கிறதுக்கு நான் தான் காரணன்றதை மறந்துடாத, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் உன்னை இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காங்க, இல்லைன்னா நீ 0க்கு சமமாயிருவ. ஆக்சுவலா எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் நினைச்சதுதான் நடக்க போகுதுன்னு சொல்ல இவ இப்படி சொன்னதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னோட இந்த கேவலமான ட்ரிக் அந்த கிழவனுங்க வேணா நம்பலாம், என்கிட்ட காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்கு 50 மில்லியன் பணம் தரேன், நீ என்ன தெரியுமா சொல்லணும், என்னோட ஃபியான்சியா நல்லபடியா நீ நடிக்கணும்னு சொல்ல. என்னது நடிக்கணுமா, ஏண்டா நீ கொடுக்குற 50 மில்லியன் என் குடும்பத்துக்கிட்ட இல்லைன்னு நீ நினைக்கிறியா, இந்த 50 மில்லியன் எனக்கு ஒரு நாள் செலவு மாதிரி, நீ சொல்றத நான் இதுக்காக கேட்கணும், நான் சொல்றதா நீ கேட்கணும்னு இவ சொல்ல. அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேசினா நல்லா இருக்குன்னு ஹீரோ ஒரு ஃபைலை கொடுக்குறான். பார்த்து பொறுமையா ஓப்பன் பண்ணுங்க, போட்டோஸ்க்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்ல எவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் காசுக்காக நிறைய மேல் மாடல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இவ சுற்றிட்டு ப்ரெக்னென்ட்லாம் ஆயிருப்பா போல. அபார்ஷன் பண்ணதுக்கான எல்லா டீட்டெயிலும் இருக்கு. எதுக்காக என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண, இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக இப்படி பயப்படுறீங்க, ஜூ குடும்பத்தோட
குடும்பத்தோட பொண்ணுக்கு முகத்துல பயம் தெரியும்னே இப்பதான் எனக்கு தெரியுது. எவ்வளவு தைரியமான பொண்ணு, ஆனா இப்படி பயப்படுறீங்க. இந்த விஷயம்லாம் உன் தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே தருத்திடுவாரு. அப்புறம் 50 மில்லியன் நான் கொடுக்குற பணம் உனக்கு பெருசா தான் இருக்கும்னு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? எதுக்காக இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க? உன் மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்காளான்னு கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்றான். அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பணக்கார வீட்டு பொண்ணுங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, சகஜம் தானே இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய். தேவையில்லாம பேசிட்டேன்னா அந்த போட்டோஸ்லாம் வெளியே போயிடும். வெளியே போனா உன் குடும்பத்துக்கு நல்லதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி என்ன பண்ணணும்னு இவ கேட்குறா. என்னோட தாத்தா கிட்ட போயிட்டு உன் கம்பெனி ஷேரை நீ ஏன் பேருக்கு எழுதி தரணும், தாத்தா பேருக்கு எழுதி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்றா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன், நீயும் சொன்ன வாக்கை காப்பாற்றினா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவள் கண்ணு முன்னாடியே எரிச்சிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃபியான்சி அந்த ஜோவை தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உன் நம்பரை தான் நான் பிளாக் லிஸ்ட் போட்டேனே, மறுபடியும் இதுக்காக வேற நம்பர்லேருந்து பண்ணுறேன். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் தாத்தா கிட்ட கூட சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுற? ஒழுங்கா ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ண. இவனை பார்த்தீங்கன்னா, சே என்னோட காலை கட் பண்ணுறாள், இவளுக்கு எவ்வளோ தைரியம், இவளை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், இவளை கல்யாணம் பண்ணுறேன் பண்ணலன்றதெல்லாம் ரெண்டாவது, இவ கூட ஒரு நாளாவது நான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாதிரி இவன் வில்லத்தனமாக பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா இவங்கிட்ட செலவுக்கு கூட காசு இல்லை. அதை பார்த்தோன்னே இவனோட அண்ணனுக்கு கால் பண்ணி, டேய் செலவுக்கு காசு இல்லை, கொஞ்சம் பணம் அனுப்பேன்னு சொல்ல, உனக்கிட்ட பைத்தியமா, எவ்வளோ பணம் தான் உனக்கு அனுப்புறது, இதுக்கு மேலே தாத்தாக்கு தெரிஞ்சா உன்னை என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு, ஆல்ரெடி தாத்தாக்கு தெரியாமல் நிறைய பணத்தை எடுத்தாச்சுடா, என்னால் முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ்டா ஒரு 10,000 அனுப்பேன்னு இவன் கேட்க, இங்கே பாரு இந்த தடவை தான் லாஸ்ட்டாக 10,000 மட்டும்தான் அனுப்புவேன், சீக்கிரமாக நீ கல்யாணம் பண்ணுற வழியை பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோலும் உன் கைக்கு வந்துடும், அப்புறம் நீ இந்த பிச்சை காசுக்கு யாருக்கிட்டே கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்க்க அவளுக்கு கால் போக மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே இவன் காண்டாயிட்டு, இப்போ நான் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் என்னோட லைஃப் நார்மல் ஆகும், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இவன் பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பாவோட முதல் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணத்துக்கான ஏற்பாடை நீயே பார்த்துக்கமா, 1000 தான் கோபத்தாபா இருந்தாலும் அவன் உனக்கு பையன் முறை வேணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஃப்ரீ டைம் இருக்கும்போது போய் கல்யாண ரிங் சூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல தாத்தாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவங்க ஹீரோவை பார்த்தவொன்னே கோவத்தில் அடிக்கலான்னு வர தாத்தா உள்ளதான் இருக்காரு. எதுவாக இருந்தாலும் அவர் முன்னாடியே பண்ண வேண்டியது தானே, எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஜூ குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், அந்த பொண்ணு எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு சுத்தமா தெரியல, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, 1000 தான் இருந்தாலும் உங்க புருஷனை நானும் ரத்த சொந்தமா போயிட்டோம், தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவங்க ஹீரோ மேல பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ உங்களை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாண முதிரை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். சார் மேடமோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சைஸ்லாம் எனக்கு தெரியாது, அட்ஜஸ்டபிள் ரிங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அந்த இடத்துல ஒரு செயினை பார்க்குறான். அந்த செயினை பார்த்த உடனே எனக்கு ஹீரோனோட ஞாபகம் தான் வருது, இதை மட்டும் தனியாக பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த சைடு கம்பெனி தான் கட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவள் கம்பெனியில் ஃப்ளவர்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கா. ஏய் இந்த தடவை நியூ இயர்க்கு என்ன போனஸ் தருவாங்கன்னு தெரியலடி, ரொம்ப எக்ஸைட்டாக உட்காந்துட்டு இருக்கேன்னு அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் போனஸ் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த போனஸை பார்த்தோன்னா அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் சந்தோஷமாயிட்டு இருக்க. ஹீரோனோட ரூமுக்கு வந்து ஹீரோனுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான், உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்கேன், என்னென்ன ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்ல எவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் போனஸோட ஹீரோ கொடுத்த அந்த செயினுமே இருக்கு. அது பார்த்தோன்னே இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. அவளை பார்த்தோன்னே ஹீரோனோட முகமே மாறி போயிடுது. இந்த பொண்ணு அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்த பொண்ணு தானே, 2 பேரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா உனக்காக சிக்கன் சூப் செஞ்சாங்கப்பா, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி பேசினதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து அந்த விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான், ஹீரோயின் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தவொடனே அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இந்த இடத்துல தான் இருக்காளோ, அதனால தான் இவன் இப்படி நடந்துக்கிறானோ அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடுது. இப்போ அந்த பொண்ணு இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, டே சாங் அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணா ஜூ குடும்பத்தோட பொண்ணு, நம்ம சாரோட ஃபியான்சி, 2 பேருக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு இவ சொல்லி
சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிட்டு ஹீரோ கொடுத்த செயினை கீழே போட்டுறா. இவ இப்படி கீழே போட்டதை பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஏய் இந்த செயின் பார்க்க சூப்பரா இருக்குடி, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை குர்ரின்னு இவ வாங்கி வச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா, தாத்தா முன்னாடி மட்டும் நல்ல ஃபியான்ஸே நடிச்சா போதும், எல்லாரும் முன்னாடி நடிக்கணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்ல, ஏப்பா அப்படி சொல்ற, தாத்தா மட்டும் இல்லை இந்த ஒரு உலகமே நம்ம 2 பேரும் உண்மையான ஃபியான்ஸின்னு நம்பணும், அப்பதானே எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். ஒருவேளை தாத்தாக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நான் என்னோட வேலையை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் என்னோட ஃபியான்ஸியா நடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் குடும்பத்தோட பவரை வச்சு தானே எங்கள் தாத்தாவை கவுத்த, ஆனால் உன்னோட குடும்பம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான குடும்பமே இல்லை, அந்த விஷயம் எனக்கு தான் தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் குடும்பத்தை பற்றி நல்லா புட்டு புட்டு வைக்கிற, நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உன் மேலே உள்ள க்ரஷ் அதிகமாயிட்டே இருக்கு, இப்படி ஒரு ஸ்மார்ட்டான பையனையா நான் காதலிச்சேன் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் நடிப்பெல்லாம் அந்த ஆள் முன்னாடி வச்சுக்க, என் முன்னாடி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே அவளே பார்த்தீங்கன்னா, எங்க பாரு உனக்கு ஏற்ற பொண்ணு நான் தான், அது சீக்கிரமே நீயே புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவ வெளியே வந்த உடனே என்ன சொல்றனா, நான் வந்து உங்க பாஸோட ஃபியான்சி அப்படின்னு இவ கையில போட்டிருக்க ரிங்கு காமிச்சுக்கிட்டு, உங்க எல்லாருக்காகவும் காஃபி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க, என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு மறக்காம கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா நம்ம ஆளோட முகமே வாடி போயிடுது. இப்போ அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை கூப்பிட இவ்வளோ உள்ள வரா. இப்போ அவ உள்ள வந்த உடனே ஹீரோ அவளோட கழுத்தை பார்க்குறான். என்னாச்சு உன் கழுத்துல நெக்லஸை காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கோம், ஆஃபீஸ் விஷயமா மட்டும் பேசினா நல்லாயிருக்கும், பர்சனல் விஷயம் எதுவும் பேச வேண்டான்னு சொல்ல, நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் 2 பேரும் டின்னர் சாப்பிட போகலாமான்னு ஹீரோ கேட்டுட்ருக்க. நைட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால் வர முடியாது, நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு இவளுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறான், ஒருவேளை எனக்கும் அந்த பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ, எப்படி இதை அவகிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்க வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோனை காணும். டே எங்க ஷென் அப்படின்னு சொல்லி கேட்க, ஷென்னுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சீக்கிரமே இந்த இடத்த வீட்டு போயிட்டான்னு இவ கூட வேலை பார்க்குறவங்க சொல்லிட்டு இருக்க. எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு ஹீரோ கேட்குறான். அந்த டீட்டெயில் எங்களுக்கு தெரியாது பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. சரி வேலையை பாருங்கடா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கேபுமே வருது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம இவ்வளோ வேற ஏதோ ஒரு வழியில கூட்டு போறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா நிப்பாட்டி இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அவனு காரை நிப்பாட்டிடுறான். என்னடான்னு பார்த்தா இந்த ஜூவோ தான் இவ்வளோ கிட்னாப் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டு வந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டு போக அந்த இடத்துல இந்த ஜூவோ தான் இருக்கான். ஜூவோ உனக்கு என்ன பைத்தியமா என்னை கிட்னாப் பண்ணிட்டு கூட்டு வந்திருக்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல, தாராளமாக கால் பண்ணடி, என் ஃபியான்சி கூட டேட்டிங் பண்ணுறதா சொல்லுவேன், நான் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போனி, இவ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க, நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்லைன்னா உன்னை விட மாட்டேன்னா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் காலில் ஒரு மிதிச்சு விட்டுறா. இப்போ அவன் இப்படி மிதிச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ண, யாருக்கடி கால் பண்ணுற, உன்னை காப்பாற்றுறதுக்கு எவன் வரான்னு நான் பார்க்குறேன்னு அவன் இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு அவளோட ஃபோனை எடுத்து பார்க்க அதில் கூன் இருக்கு. கூவா, இவனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா, இவெல்லாம் ஒரு ஆள்னே இவனுக்கு கால் பண்ணுற, அவன் உன் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டான் பாரு, ஆபத்தில் இருக்க உன்னை காப்பாற்ற கூட வரமாட்டேங்கிறான், இவனையா காதலிச்சிட்டு இருக்கன்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று அவனை காதலிக்கல, உதவிக்காக தான் கூப்பிட்டேன், எங்க பாரு உன் தாத்தா கிட்ட நான் பர்சனலாக பேசணும், கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, உண்மையாவை சொல்கிறேன்னு இவன் கேட்க, ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன், நம்ம கல்யாணத்தை பற்றி அவர்கிட்டே டைரெக்டாக பேசுகிறேன், நான் என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன், ஃப்ரீ டைம் இருக்கும்போது தாத்தாவை மீட் பண்ணுறேன், நீயே தாத்தா கூட டின்னர் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா சரி வீட்டுக்கு போ அப்படின்னு ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டு என்ன சொல்கிறானா, எங்க பாரு என்னை ஏமாற்றி என்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தனா உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொன்ன மாதிரி நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சு போட்டுட்டு குடுகுடுன்னு கார் எடுத்துட்டு ஓடி வந்துடுறா. இப்போ இவ அவனோட காரை ஓட்டிக்கிட்டு அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் கோவா காதலிக்கிறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது, ஒரு உதவினா கூட அவனால் வந்து என்னை காப்பாற்ற முடியல, அப்படி இருக்க ஒருத்தனை காதலிக்கிறதுலையும் அவன் மேலே ஆசைப்படுறதுலையும் எந்த அர்த்தமும் கிடையாது, நானும் அவனை வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஜுவாவோட தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் வரா. அந்த தாத்தா கொஞ்சம் நல்ல மனுஷன் போல. இப்போ அந்த ஆளை பார்த்து என்ன சொல்றேன்னா, தாத்தா எனக்கு ஜுவாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைக்க பார்க்குறாங்க, எனக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்ல, சரிம்மா உன்னை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், ஒருவேளை உன் மனசு மாறுனுச்சுன்னா நீ தாத்தாவை தேடி தாராளமாக வரலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவங்க 2 பேரும் தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு, நான் பார்க்க சூப்பராக இருக்கேல, என்னோட ட்ரெஸ் உன் ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நீ தாத்தா முன்னாடி நடிச்சா போதும் ஏன் முன்னாடி நடிக்க வேணான்னு ஹீரோ போக பார்க்க உன்னோட செக்ரட்டரி கால் பண்ணான், ஆனால் நான் அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா நம்ம 2 பேரும் முக்கியமான வேலையாக இருக்கோம்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க, என் ஃபோன் அட்டன் பண்ணுறது
பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, கையை உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்க்க ஃபோன் போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியலையே இவன் மறுபடியும் கால் பண்ண இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லைன்னு எனக்கு கால் பண்ணியிருந்த இது எதுவும் பிரச்சனையானு ஹீரோ கேட்க, தெரியாமல் பண்ணிட்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க, ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லுன்னு சொல்ல, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை, ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்களே ஹாஸ்பிட்டல் போய்க்கங்கன்னு இவ ஃபோனை கட் பண்ண. இவ இப்படி பேசினதை பார்த்த உடனே ஹீரோட முகம் வாடி போயிடுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சாங் தான் வரான். உனக்கு உடம்பு பரவாயில்லையா, நீ உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கேன் இப்போ எனக்கு பரவாயில்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நைட்டு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, பார்ட்டிக்கு நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, சாரி பாஸ் நைட் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால் வர முடியாதுன்னு இவ சொல்லிடு. ஹீரோ சரினா அமைதியா இந்த இடத்த விட்டு போயிடறான். இப்போ இவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வர எல்லாரையும் பிடிச்சி திட்டி விட்டுறான். இவன் இப்படி கத்துறதை பார்த்தோன்னா அவன் ரூமுக்கு போன எல்லாரும் சோகத்தோட வெளியே வந்துட்டு இருக்க. இவனு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸோட மூடு கொஞ்சம் கூட சரியில்லை, இன்னைக்கு வந்து எல்லாரையும் திட்டி இருக்காரு, ஒருவேளை நம்ம பாஸுக்கு எதுவும் கஷ்டமோ அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு என்ன கஷ்டமா இருக்க போது, சீக்கிரமே ஜூ குடும்பத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அந்த டென்ஷனா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாஸை பார்க்க யாரும் போகக்கூடாது, போனா திட்டு வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இந்த செடிவை சொன்ன மாதிரியே போனவங்க எல்லாரும் திட்டு வாங்கிட்டு வெளியே வராங்க. இப்போ அவங்க எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் கூப்பிடுறான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஈவினிங் நானே உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் போய்க்குவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செஞ்சா போதுன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு கீழே கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி என் உயிரை வாங்குவேன், உன்னை நம்பி மாப்பிள்ளை கிட்ட நான் பணத்தை வாங்கிட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன் தங்கச்சியாவது குடுறி, உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னா அந்த ஆளு இவ்வளோ பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இன்னொரு தடவை என்ன அடிச்சுன்னு வச்சுக்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல, என்னடி ஓவரா பேசுறேன்னா அவங்க அப்பா மறுபடியும் அடிக்கிற மாதிரி வர. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்வளோ காப்பாத்திடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவா அப்படின்னா அவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு உங்க ரெண்டு பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க அப்பா காசுக்காக என்ன என் தங்கச்சியை விற்க பார்க்குறாரு, இந்த மாதிரி மோசமான அப்பாவை நீ பார்த்துருக்கவே முடியாது, சரி விடு இது என்னோட பர்சனல் விஷயம், இதை சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவோட பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்க போலன்னு சொல்ல, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கையில் ஒரு வீட்டு சாவியை கொடுத்துட்டு, இந்த வீடு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கு, இது என்னோட தான், இந்த இடத்துல சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்கும், வேணா கொஞ்ச நாளைக்கு நீயும் உன்னோட தங்கச்சியும் அந்த இடத்துல வந்து இருந்துக்கங்க, இந்த வீடு உனக்காக தான் நான் முன்னாடியே கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் கொடுப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோ கொடுத்துட்டு இருக்க. இவ இப்படி கொடுத்ததை பார்த்தவொடனே இவ மறுபடியும் அந்த வீட்டு சாவியை ஹீரோ கிட்டே கொடுத்துட்றான். உங்களோட வீடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்லிட்டு இருக்க, உன்னோட பாதுகாப்புக்காக தான் சொன்னேன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்ரஸாவோ ரெண்டாவது பொண்டாட்டியா இருக்கவோ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு ஹீரோ பேசுறான். போதும் எதுவும் பேசாதீங்க, என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோ சரினா மீதியாவில் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, ஏன் இப்படி சொல்கிற, இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா பிரச்சனையும் நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, ஆனால் நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவகிட்ட எப்படி உண்மையை சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு செக்யூரிட்டிக்கு ஆளுங்களை ரெடி பண்ணுங்க, எப்பவுமே அவ கூடவே இருக்கணும்னு சொல்லி ஹீரோனோட செக்யூரிட்டிக்காக ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் என்கேஜ்மெண்ட்கான இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க எல்லாரையும் என்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோனும் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தோன்னே என்னோட என்கேஜ்மெண்ட்காக உங்களை இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன், கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்தே ஆகணும்னு இவ இன்விடேஷனை கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா நம்மளோட முகமே வாடி போயிடுது. இப்போ ஹீரோயின் இப்படி சோகத்துல இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில வச்சிருக்க இன்விடேஷனை வாங்கி யாரு கிட்ட எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்த, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷனை கீழே போட்டுட்டு போக, பின்னாடியே அந்த பொண்ணு சமாதானப்படுத்துறதுக்காக போறா. விட்ரி, இந்த பணக்காரங்களாம் இப்படிதான், நம்ம உங்க என்கேஜ்மெண்ட்க்கு போனா அசிங்கமா ஃபீல் பண்ணுவாங்க,
விட பார்த்துக்கலாம் அப்படின்னு இவளோட ஃப்ரெண்டுங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கையில் வச்சிருக்க இன்விடேஷன் கார்டை பிடிங்கி கீழே போட்டு போயிருப்பான் இல்லையா, அதை பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் எம்ப்ளாயிஸ்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு பாஸ் நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சைடு இந்த பொண்ணு உள்ளே வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்னொரு தடவை ஆஃபீஸ்க்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்காக நடந்துக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒழுங்காக நடந்துக்கலன்னா தாத்தா கிட்ட நீ தான் மாட்டுவேன். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் வராரு. இப்போ அவர் உள்ளே வந்த உடனே ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ தானே ஷென்னு, இன்னைக்கு 10 மணிக்கு மேனேஜ்மெண்ட் மீட்டிங் நடக்க போகுது, அந்த மீட்டிங்க்கு நீயும் வரணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ தாத்தா இவகிட்ட பேசி முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு இருக்க, கூடவே ஒரு பையனும் வந்துட்டு இருக்கான். அவன் தாத்தாவோட அண்ணன் பையன். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா தாத்தாவை காக்கா பிடிச்சிக்கிட்டே உள்ளே வந்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் மீட்டிங்கை தான் கட்டுறாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் தாத்தா என்ன சொல்கிறானா, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கூ கிடையாது, நான் தான். எனக்கு கீழே என்னோட 2வது பேர் இது எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியோட பொறுப்பை அவங்க அண்ணன் பையனுக்கு கொடுக்க அவங்களும் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி பண்ணதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு ஜூ குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்க. எங்க பாருமா, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியலையா, உன்னோட ஃபியான்சி ஒரு பொண்ணுக்காக பார்ல சண்டை போட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனை மாத்துறதே ரொம்ப நல்லது. அவனை விட்டுட்டு அவங்க அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்க. இப்போ அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் பொசிஷனும் அவனுக்கு கிடையாது, எல்லாத்தையும் தாத்தா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டான். இப்போ அவன் 0க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா, என்னால் அவனை விட்டு கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நம்ம கிட்ட இல்லாத பணமா, பிரசிடென்ட் பொசிஷன் இல்லைன்னா என்ன, அவனுக்கு வேற ஏதாவது பொசிஷன் கொடுத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லி இவன் உங்க தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, வாழ போறது நீ தான் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு அவங்க தாத்தாவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போவே ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்தா ஃபோனு, முடிஞ்சா தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவை அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் தாத்தா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை இவன் தான் பார்த்துக்க போகிறான்னு அவங்க அண்ணன் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சு வச்சுட்டு இருக்க. எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம், நீ இந்த கம்பெனியில் எத்தனை நாளாக வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. 5 வருஷமாக வேலை பார்க்குறேன் இவ சொல்றா. 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நீ இந்த கம்பெனி பக்கமே வரக்கூடாது, உன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிரு, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்ல. எதுக்காக வேலையை விட்டு தூக்குறீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. தாத்தா போட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேசலான்னு வர. போது நிப்பாட்டு, நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா பாஸை செடியூஸ் பண்ணா கம்பெனி விட்டு போய் தான் ஆகணும், சீக்கிரமா மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புன்னு சொல்ல இவ்வளோ வேற வழி இல்லாமல் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கம்பெனியை விட்டே போறா. இவ இப்படி போகிறது பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, சாரிடி நீ போகிறத நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ இந்த சைடு தாத்தாவோட அண்ணன் பையன் வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல புது செக்ரட்டரி ஓடி வரா. இப்போ ஓடி வந்து, நம்ம கம்பெனி ஷேர் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ தனியாக அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கம்பெனி ஷேர்லாம் எப்படி திடீர்னு டவுன் ஆனிச்சு, இதெல்லாம் நீ தானே பண்ண, உண்மையை சொல்லு, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன தாத்தா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அந்த இடத்துல அடிச்சு போட்டு வச்சது நீங்க, என்னால எப்படி உங்க கம்பெனி ஷேரை டவுன் பண்ண முடியும், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே தாத்தா பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன், நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டியது கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாரினில் உள்ள கம்பெனியை பார்த்துக்க, அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ்னு சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள எல்லாரோட ஃபோனுக்கும் ஹீரோ இல்லீகல் பையன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. அது பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இல்லீகலான பையனா அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நியூஸை பார்க்குறா. இப்போ நியூஸில் ஹீரோ பார்த்தீங்கன்னா, நானும் ஜூ குடும்பத்தோட பொண்ணு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அவனோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்தவொன்னே ஹீரோனோட முகம் வாடி போயிட்டு, இந்த பணக்காரங்களை நம்பவே கூடாது அப்படின்னு இவ சோகமாயிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடறா. இப்போ இந்த சைடு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தாத்தாவா பார்த்தீங்கன்னா, என் சொத்தில் ஒரு பசனை இவனுக்கு எழுதி வைக்க போகிறேன், ஃபாரினில் உள்ள கம்பெனி இவனுக்காக தான் சொல்லி ஹீரோ கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்க ஹீரோவும் அதில் சைன் போட்டுட்ருக்கான். இப்போ அவன் இப்படி சைன் போட்டுட்ருக்க. ஹீரோவை பற்றின உண்மை அங்கே உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. யாரோட வேலைடான்னு பார்த்தா இவங்களோட வேலை தான். என் பையன் வாழ வேண்டிய இடத்துல நீ நிம்மதியாக வாழலான்னு பார்க்குறியா, அது கனவுல கூட நடக்காதுன்னு அவங்க அப்பாவோட முதல் தாரம் தான் இவன் இல்லீகலான பையன் அப்படின்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. இப்போ அதை பார்த்தோன்னா ப்ரெஸ்காரங்க எல்லாரும் ஹீரோவை ஃபோட்டோ எடுத்து கேள்வியாக கேட்டுட்ருக்க. தாத்தா ஹீரோவை கூட்டிகிட்டு தனியாக வந்துடுறாரு. எங்க பாரு, கொஞ்ச நாள் நீ எங்கேயும் வெளியே போகாத, வீட்லயே இரு, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல இலை காஞ்சி போய் விழுகுது. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஹீரோனோட ஞாபகம் வந்து அவன் டக்குன்னு அந்த இடத்த விட்டு போக, எங்கட போறேன்னு தாத்தா கேட்க ஹீரோ பதில் கூட சொல்லாம அந்த இடத்த விட்டு வந்துடுறான்.
இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவளோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ வந்து கதவை திறக்கிறா. இப்போ ஹீரோ அவளை பார்த்தவொன்னே கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்தீங்க, கம்பெனி விஷயமா வந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிருங்க, ஏன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு கதவை சாத்தலான்னு பார்க்க ஹீரோ கையை குறுக்க வச்சிடறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குல்ல, நம்ம 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி இருக்கிறப்ப என்னை பார்க்க வரதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அது எல்லாமே ஃபேக், அதை நம்பாதுன்னு ஹீரோ சொல்ல ஃபேக்கா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இப்போ தான் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னீங்க, அதுக்குள்ளே எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறீங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களான்னு இவ கேட்க ஏமாற்ற பார்க்கல, உண்மையை சொல்ல பார்க்குறேன், அந்த பொண்ணு கூட போட்ட என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் மட்டும்தான், மற்றபடி எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உண்மை என்னன்றதை உங்ககிட்ட சொல்ல விடுன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு ஹீரோவை உள்ள கூப்பிட்றான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு இல்லீகலாக பிறந்த பையன் அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயினோட முகம் மாறி போயிடுது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கா. பாவம் அவர் மனசு கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்காரு, நானும் அவரோட மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சாப்பிட்றேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கான். இப்போ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றி இவகிட்ட சொல்கிறான். எங்கள் அப்பாவுக்கு இல்லீகலாக பிறந்த பையன், எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகலை, எங்கள் அம்மா விட்டு என்னை பிரித்து கூட்டு வந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட மூத்த பையன் செத்து போயிட்டான், அவனுக்கு பதிலாக தான் என்ன வளர்த்துட்டு இருக்காங்க, மற்றபடி இந்த வீட்டில் நான் இருக்கிறதுல யாருக்கும் எந்த விருப்பமும் கிடையாது, எனக்கும் அந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை, அந்த வீட்டை விட்டு வெளியே வரலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கப்புறமா என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கட்டும்னு ஹீரோனோட சோக கதையை பற்றி பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஃபீலிங் ஆகிறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி என்னை பார்க்க வரணுன்னு எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு, எப்போ உங்களோட மனசை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் சொல்லிட்டு அன்னைக்கு போனியே, அப்போ ஒரு விஷயம் மனசில் தோணுச்சு தெரியுமா, அது என்ன விஷயம்னு அப்புறமா சொல்கிறேன்னு ஹீரோவில் ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். என்னடுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவை ஒரு ஆள் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோனையும் அவங்க தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி 2 பணக்கார குடும்பத்துக்கிட்ட காசு வாங்கியிருப்பான் போல, அந்த காசை திரும்ப கேட்டு தான் அவங்க கட்டி வச்சு இவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா எனக்கு தான் 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்களே, மூத்த பொண்ணை விட்டுறியா, 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, மூத்த பொண்ணு ஏதோ ஒரு பணக்காரன் கூட சுற்றிட்டு இருக்கான், அதனால அவளை தொடுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் என் 2வது பொண்ணு இருக்காளே பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழலாம், நான் சொல்கிறத நம்புப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஆளு பேசிகிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே இவ தான் என்னோட பொண்ணு, நான் சொன்னேன்ல பார்க்க அழகா இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே உள்ள கிளாஸ் எடுத்து இந்த ஆளு மூஞ்சுக்கு நேராக வச்சிடறான். நீ எல்லாம் ஒரு அப்பனா மனுஷனே கிடையாது அப்படின்னு இவ திட்டிகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், எங்கள் பாரியா நீ கேட்குற பணத்தை நான் தர்றேன், இதுக்கப்புறம் இவளையும் இவளோட தங்கச்சியை தேடி நீ வரவே கூடாதுன்னு சொல்ல அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை கொடுத்து உனக்கும் பொண்ணுங்களுக்கும் இனிமேல் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்ல அவனு சரின்னு சைன் போட்டுறான். இப்போ அவன் இப்படி சைன் போட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெறும் தேங்க்யூ மட்டும்தானா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேப்பான்னு ஹீரோ சொல்ல வேற என்ன வேணும்னு இவ கேட்குறா. வேற என்ன வேணும், நீயும் நானும் பெட்டில் நிறைய டைம் ஒன்றா இருந்துட்டோம், அதனால உன்னை பெட்டுக்கு கூப்பிட்றதா அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல எனது கல்யாணமான இவ ஷாக் ஆகிறா. ஆமாம் நான் சரியாக தானே சொல்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கமா, என் குழந்தை உன் வயிற்றுல இல்லீகலாக வளர்றத நான் விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்க. போது வாய முடுங்கன்னு ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே ஹீரோவோட வாய மூடிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறையை போட்டு என் குடும்ப மானத்தை இப்படி கெடுத்துட்டியே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல அவன் ஒரு இல்லீகல் பையன், அவனுக்காக நீங்கள் என்னையே அடிச்சிட்டிங்களா, என் பையன் இப்போ இந்த இடத்துல இல்லை, அதுக்காக தான் அவன் இருக்கான், ஆனால் அவன் நல்லா வாழணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. உன் பையன் தான் இப்போ உயிரோட இல்லையே, நம்ம குடும்பத்துக்குன்னு வாரிசு யாரும் கிடையாது, ஏன் இப்படி பண்ணி என் குடும்ப மானத்தை கெடுத்துட்டேன்னு அந்தாலும் இவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. என்னால் அவனை என்னைக்கும் ஏற்றுக்க முடியாது, என் பையனோட வாழ்க்கை அவனுக்கு சொந்த மகன் நான் கண்டிப்பாக விட மாட்டேன், என் பையனோட இழப்பை என்னால் இப்போ வரைக்கும் தாங்கிக்க முடியலன்னு அவங்க கதறிட்டு இருக்க. தாத்தாக்கா அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னோட வருங்கால புருஷனை நானே கூட்டு போகிறேன் வாங்க போகலான்னு இவ கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நைட்டு 2 பேரும் டின்னருக்கு போகலாமான்னு கேட்க தாராளமாக போகலான்னு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்டில் ஒரு கார் இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷென் அங்கே பாரு அப்படின்னு சொன்ன வாக்க எங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆக ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா.
இப்போ அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்தில் இருக்க. ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்கான். மன்னிச்சிரு, உன்னை கார் ஓட்ட விட்டுருக்க கூடாது, தப்பு என்னோட தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சாரி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சாங் தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறானா, பாஸ் இதை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் கிளம்பி வரான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட முதல் தரத்துக்கு ஒரு பையன் செத்து போயிருப்பான் இல்லையா, அந்த பையனோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு உடைக்க, அதை பார்த்தவொடனே அந்த பையனோட அம்மா கத்திட்டு இருக்க, நீங்களா மனுஷங்களா என்னை கொலை பண்ணுறதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்க, இப்போ என்னால் அவன் அங்கே சாக கிடக்குறான்னு ஹீரோ அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்க. தாத்தாவை பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, உங்கள் மான மரியாதை கெடுக்கிறது நான் கிடையாது, இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் என்னை கொலை பண்ண கூட பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக இவங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஆல்ரெடி நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ அவகிட்ட வந்து உன்னை பெட்டில் படுக்க வச்சவங்கள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டேன், இதை பற்றி நீ கவலைப்படக்கூடாதுன்னு அவகிட்ட பேசிட்டு இருக்க. இவன் மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறா. இப்போ அவ இப்படி கண்ணு முழிச்சு பார்த்து உங்களுக்கு எதுவும் ஆகலேன்னு சொல்ல, பெட்டில் படுத்துருக்கிறது நான் கிடையாது நீ தாண்டி, நீ நல்லா இருக்கியான்னு ஹீரோ கேட்க, நல்லா தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ கண்ணு முழிச்ச உடனே நேராக டாக்டரை கூப்பிட்றதுக்காக தான் போகிறான். இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் அவங்களால கொஞ்ச நாள் நடக்க முடியாது, அப்சர்வேஷனில் கண்டிப்பாக இருந்தாகணும், அவங்க 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தே ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்ல ஹீரோவும் தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கான். இப்போ தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணா நீ என் கூட வருவியான்னு கேட்க, நீ எங்கே போனாலும் கண்டிப்பாக அவன் கூட வருவேன்னு இவ சொல்லிடுறா. சீக்கிரமே உன் உடம்பு சரியாகணும், நம்ம பிளான் பண்ண மாதிரி டின்னருக்கு 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்லான்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர அவளை வெல்கம் பண்ணுறதுக்காக சாங் இவளோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப தேங்க்யூ பாஸ்ன்னு இவ சொல்கிறான். இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க, எங்கள் எல்லாரையும் ஏமாத்த பார்க்குறியா, நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போதே நீங்கள் டேட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம், பாஸோட பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்குன்னு இவங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா பாஸ் நம்ம கம்பெனிக்கு நீங்கள் தான் நல்ல பிரசிடென்ட், உங்களை தவிர இந்த கம்பெனியை யாராலையும் நல்லபடியாக நடத்த முடியாது, நீங்கள் எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ப்ளீஸ் நீங்களே மறுபடியும் பிரசிடென்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் கையில் எதுவும் கிடையாது, என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னங்க உண்மையாகவே இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொடனே ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தாத்தா என்ன சொல்கிறான்னா, டேய் நீ நானும் போட்ட டீலை மறந்துடாதுன்னு சொல்ல, நான் எதையும் மறக்கலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன டீல் போட்டிருப்பாங்கன்னா தாத்தாவோட அண்ணன் பையன் ஃபாரினில் உள்ள கம்பெனியை பார்த்துக்கணும், ஹீரோ இங்கே உள்ள கம்பெனியை பார்த்துக்கிறதா சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அந்த குடும்பத்தோட இல்லீகல் பையன் அப்படின்றது உண்மைதான், இதுக்கப்புறம் அவங்களோட டவுட் எல்லாம் தீர்ந்து நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை பத்தி யாரும் பேச வேண்டாம், இனிமே இந்த கம்பெனியை நான் தான் பாத்துக்க போறேன்னு ஹீரோனோட கம்பெனி பொறுப்பை பத்தி சொல்லிட்டு அவனோட கல்யாணத்தை பத்தி தான் சொல்றான். நானும் ஜோ குடும்பத்தோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது, எங்களோட என்கேஜ்மெண்ட்டை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம், ஆனா நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன், யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு இவகிட்ட தான் வரா. ஏன்னா அதே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயினால நம்பவே முடியல. இப்போ அங்க உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவ்வளோ இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவன் இப்படி அக்செப்ட் பண்ணவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமா அவ கையில் ரிங்கு போட்டு விட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்க. ஹீரோட தாத்தாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான் நான் இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இப்போ அப்படியே கட் பண்ண 2 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா தான் கப்பலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்க டை லூஸாக இருக்கு பாருங்க, இதோட 12வது தடவை உங்க டையை நான் டைட் பண்ணி விடுறேன், வேணும்னே தானே இப்படி பண்றீங்க, முக்கியமான மீட்டிங் இருக்க மறந்துடாதீங்க, ஒழுங்கா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு இவ ஹீரோ கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. உள்ள இந்த ஜூ பண்ணு தான் இருக்கா, ஏன்னா அவ கூட தான் முக்கியமான கோஆபரேஷன் பேச போறாங்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தா கோஆபரேஷன் பத்தி பேச வந்த மாதிரியே தெரியல, ஏதோ லவ் மூட்லயே வந்த மாதிரி இருக்குன்னு அந்த பொண்ணு கலாய்ச்சிட்டு இருக்க. எல்லாம் உங்க தயவு தான், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே அப்படின்னு சொல்லி அவ ரிங்க காமிச்சிட்டு இருக்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மனசுல இருந்தா போதும் பானா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு வயிறு வலிக்குது. அது பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, காலையில ஒழுங்கா சாப்பிடல, அதான் லைட்டா வயிறு வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏப்பா உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஓ பொண்டாட்டி வாமிட் வருதுன்னு இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லை தானே, ஆனால் இப்போ சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், ஒருவேளை நீ அப்பா ஆக போறியன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ அவன் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி நீ பிரெக்னெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ சந்தோஷமா அவளை எல்லாரும் முன்னாடி தூக்கி
நோக்கி சுத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் கையை தட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பர்சனலாக எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய்.